பெரியாழ்வார் யசோதை காகத்திடம் கிருஷ்ணனுக்காக கோல் கொண்டு வான்னு கேட்டு இருக்கா. காகமோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி முரடு பிடிச்சுட்டே இருக்கு. நம்ம கிருஷ்ணன் முரடு பிடிக்கிறத விட கடந்த 2 பதிகமா காகம் தான் அதிகமா முரடு பிடிக்கிறது. கிருஷ்ணனுக்கு தலைவாரணும்னு சொன்னா வரமாட்டேங்கிறது, கோல் கொண்டு வானா கொண்டு வர மாட்டேங்கிறது. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, பாரு காகமே, அமைதியா சொல்லும் போது கேட்டாதான் எனக்கும் என் கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும். அமைதியா சொல்லும் போது கேட்கலன்னா சண்டை தான், அடுத்து யுத்தம். கிருஷ்ணன் பேசி பார்ப்பான், பேசி பார்த்து சரி வரலன்னா சண்டைக்கு போயிடுவான். என்னது, பேசி சரி வரலன்னா சண்டைக்கு போவானா அப்படின்னு கேட்டது காகம். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, உனக்கு பாண்டவ தூதன் வரலாறு தெரியாதா? கிருஷ்ணன் என்ன பண்ணா, பாண்டவர்கள் 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் மறைந்திருத்தல் அஜ்ஞாதவாசம், 13 வருஷ தண்டனையை அனுபவிச்சுட்டா. துரியோதனன் நியாயப்படி ராஜ்யத்தை கொடுக்கணும், ஆனா கொடுக்கறதா தெரியல. பேசி பாக்குறேன்னு பாண்டவ தூதன்னு கிருஷ்ணன் போனா, துரியோதனன்ட்ட பேசினா ராஜ்யத்தை தரதா தெரியல. என் பேச்ச நீ கேட்கல, வாடா மகாபாரதம்னு யுத்தம் நடத்துறேன்னு சொல்லி துரியோதனனை கூண்டோடு அழிச்சுட்டான் இல்லையா? அது போலதான் காகமே உனக்கும். நீயும் துரியோதன மாதிரிதான். அவன் பேசும்போது ஒழுங்கா ஒத்துனுட்டேன்னா உன்னை விட்டுடுவான். பேசி பேசி இதே மாதிரி இழுத்துட்டே இருந்து என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் உன்னை தண்டிக்கணும்னா தண்டித்து தான் தீருவான். ஜாக்கிரதைன்னு ஒரு செல்லமான எச்சரிக்கை அந்த காகத்துக்கு விடுக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.